சின்ன மகளுடைய கல்யாண வீடு. போய் கல்யாண வீட்டுக்கு காலை மதியம் போய் நான் நான் புறப்பட வேணும். இந்த இவ்வளவு அலுவல்கள் எல்லாவற்றையும் பார்க்க வேணும். வீட்டில இருந்து ஒரு 28 கிலோமீட்டருக்கு அங்கால போல் சரி போயிட்டு இதண்டு எல்லாம் நிறகுடம் எல்லாம் வச்சு அதாவது இப்ப எப்படியும் ஒரு எங்களுடைய அந்த தமிழ் பண்பாட்டின்படி எது செய்ய வேணுமோ நான் அது செய்வது வழக்கம். அதான் அப்பாவுடைய அந்த அந்த எல்லையில இருந்து ஆகவே எல்லாவற்றையும் செய்து விட்டு நிறகூடம் எல்லாம் வைத்து செய்ய வேண்டிய ஆசாரம் முறைப்படி எல்லாத்தையும் செய்து விட்டு நான் வீட்டுக்கு வந்து விட்டேன். நான் செய்த பிழை என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த தீப்பெட்டியை அதிலே வைத்து விட்டதுதான். எனக்கு தெரியாது. அதுக்கென்று சொல்லி அந்த குத்துவிளக்கு ஏற்றுறதுக்கென்று சொல்லி நாங்கள் ஒரு குடும்பத்தை தெரிந்து வைத்திருந்து அவர்களிடமும் சொல்லி நீங்கள் தான் இதை ஏற்ற வேணும் அப்படி என்று சொல்லி இதன்று அதாவது எங்கள் சம்பந்தி குடும்பமும் நாங்களும் தான் அதை ஏற்ற வேணும் என்று சொல்லி நேரத்தோடைய திட்டம் போட்டாச்சு. இதுக்கிடையில எங்கேயோ இருந்து சவுத்தோல்ல இருந்து வந்த ஒரு பிள்ளையும் புருஷனும் படபடண்டு வந்து ஆமாமா வந்து படபடண்டு உடனே எல்லாம் விளக்கேற்றி எல்லாம் இருந்தாச்சு. நான் காரை விட்டுட்டு நான் ஓடி வந்து இதன்று மட்டும் பார்த்தால் இங்க எல்லாம் அந்த விளக்கெல்லாம் நெருப்பு பிடிச்சு அந்த ஒழுங்குமுறையாக எல்லாம் எரிஞ்சு எல்லாம் கருத்து அப்படியே எல்லாம் வந்து அடிச்சு ஒரு துர்க்குறி மாதிரி தானே அந்த நேரத்துல அது அப்படி குத்து விளக்க வந்து எரிகிற விளக்கை அடிச்சு 102 திருப்பி பற்ற வைக்க நினைக்கிறது சொல்லும். ஆமா ஆமாம். அப்ப அப்படியா போச்சு. அப்ப அதைத்தான் இப்ப நான் ஞாபகப்படுத்தினேன். என்ன நான் குத்து விளக்கு வச்சு நாங்கள் அதை குடும்பமாக சம்பந்தி குடும்பமாக அதை ஏற்ற விடும் என்று சொல்லியிருக்கேன். சவுத்தோல்ல இருந்து வந்த ஒரு குடும்பம் ஏற்றி எல்லாத்தையும் நாசப்படுத்தி விட்டுட்டு போயிட்டு. அப்ப அப்படித்தான் இதே மாதிரி தான் எங்களுக்கும் சேம் திங். அது இது விளக்கு இது ஆராய்ச்சி பிடிக்கிறது உறவுகள் திருமணம் நடந்தது. அப்போ அவர்கள் ஒவ்வொரு இதுதான் செய்ய வேணுமெண்டா அவர்களுக்குள்ள ஒவ்வொரு இது இருக்குன்னு தானே சொல்லித்தானே இருப்பார்கள். அப்போ சொல்லிட்டார் ஒரு அக்கா தங்கச்சிட்ட நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கார மருமகளையும் மகனுக்கும் நீங்கள் ஆராய்ச்சி வீட்டை வரைக்கல கல்யாணம்லாம் முடிஞ்சு நீங்கள் எடுங்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. அவங்களும் ஓகேன்ட்டு சொல்லியாச்சு. பிறகு 2 பேரும் இப்போ மேலே கீழே வீடுகள் தானே. அப்போ எல்லோரும் கதைச்சு கொண்டு இருக்குங்களே இப்போ பொண்ணு மாப்பிள்ள வந்தாச்சு வீட்டுக்கு. அப்போ நாங்கள் கீழே ஓடி வரதுக்கு இடையில் கீழே நின்று 2 பேர் எடுத்தாச்சு இருந்த ஆராத்திய. அப்போ அவர்கள் கேட்டிருக்கணும் இது யார் எடுக்க வேணும் யார்கிட்ட சொல்லியிருப்பேனுமென்ட்டு ஒரு இது இருக்குத்தானே ஒழுங்குமுறை இருக்குத்தானே. அப்போ 2 பேரும் எடுத்து நான் சொன்னாக்க 2 பேரும் கீழே வரையினும் முன்னு கீழே நின்றாக்கள் எடுத்தாச்சு பொண்ணு மாப்பிள்ள வேறு. அப்போ எல்லாம் முடிச்சாச்சு. முடிய அந்த சொந்தக்கார தாயார்கிட்டார் அந்த அவர் அரேஞ்ச் பண்ண 2 பேருக்கும் இல்லையாண்ட பேச்சு. அவர் நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுனீங்க உங்கள்கிட்ட எடுக்க சொன்னா இதே இதுக்குள்ளே மூக்கு நுழைஞ்சது. நாங்கள் என்ன செய்கிறோப்பா வாரத்துக்கடல இங்கே நடந்துட்டே விஷயம் நடந்து. அப்போ அது எல்லாம் பிழையான ஒரு வேலை. இப்போ அவர்கள் வந்து பொறுப்படுத்து கொண்டு செய்யக்க இவர்கள் இவர் ஆரத்தி இவர் விளக்கு வைக்கிறது இவர் குத்து விளக்குறதுன்னு அரேஞ்ச் பண்ணி தான் செய்வார்கள். அதுக்குள்ள வந்து இந்த மூக்கு நுழைக்கிறார்கள் நிறைய பேர். தாங்க பேர் எடுக்கணும் தாங்க தான் தங்க வேணும். இல்ல அதாவது அந்த ஒரு அந்த 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 முகூர்த்தங்கள் எல்லாத்தையும் ஒரு அந்த மூடே அவுட்டா போயிடுமே அப்படி அந்த குழம்பி வந்த உடனே பிறகு செய்ய வேண்டிய அந்த நாள் முழுவதும் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் அடிபட்டு ஒரு மனம் குழம்பின நிலை வந்து விடும். அப்ப ஆகவே வந்து ஒரு சோர்வு வந்து விடும் அந்த நேரத்துல. அப்ப ஆகவே ஒவ்வொரு தரம் உணரணும். அதை உணர வேணும். அதுதான் இதைத்தான் சொல்றதா இருக்கும். உண்ட வந்த பிடாரி ஆனால் டேவிட்ட நான் கழிப்படையில்ட்டது எனக்கு ஆச்சரியம் வேறு. ஏன்னா நானே தம்மமாக கட்டது இருந்தால் நான் பிடிச்சது. அப்போ இப்பவும் அவர்களோட ஞாபகம் அவர்கள் சொன்ன பழமொழி நிறைய சொல்லுவார்கள். என்ன அதாவது வீட்டிலேயே எங்களோட வீட்டிலேயே கூடுதலாக எங்களுடைய பாட்டி வந்து அப்பா பாட்டி அம்மா எல்லாருமே அந்த கூடுதலாக பழமொழி வார்த்தைகளை சொல்லித்தான் அந்த ஒவ்வொரு உதாரணத்துக்கு பழமொழி இதுகளை சொல்லித்தான் செய்வார்கள். அது தெரியும். அவங்களுடைய ஆட்சி சொல்லுவா வீட்டுல எப்பவுமே நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நட்பண்டாட்டிக்கு ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி. இல்லை இப்போ சிலர் வந்து வீட்டை கொடுத்துருப்பார்கள். இப்போ குழம்புல வேளாண்மையில் கேள்விப்பட்டேன் நான். வீடுகளை கட்டி போட்டு சொந்த பந்தங்களுக்கு கொடுக்குறதானே இருங்க கொஞ்ச காலத்துக்காண்டு சொல்லிட்டு பின்ன இவர்கள் இங்கேருந்து ஹாலிடே போவார்கள். போயிட்டு அதே வீட்டில் அவங்களோட வீட்டில் நிற்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லையா. அப்போ ஒரு ரூமா 2 ரூமா அவர் அரேஞ்ச் பண்ணி போட்டால் மற்றவங்களுக்கு கொடுக்குறது. அங்கே போனால் அவர் தான் வீட்டு ஓனர் மாதிரி நின்று இவர்களை வழி நடத்துவாராம். அதை அங்கே வைக்காதீங்க இதை இங்கே வைக்காதீங்க இத்தனை மணிக்கு வரணும். அப்போ இவர்கள் சொன்னாடி இது 6 வீடுன்னு சரியா போச்சுதான்ட்டு. அப்போ இதுதான் அந்த உண்டை வந்தப்படாது நீயே வந்து 2க்கு இருந்து வந்துட்டு
ஓனரையே கலைக்கிறாடி. உருப்படியே விரட்டிச்சுதான். இப்ப நிறைய சம்பவங்கள் இதை வச்சுதான் சொல்லி நிக்கிறவா இருக்கும். கட்டாயம் நிச்சயமாக. சரி, அப்ப பிடாரின்றது என்ன சங்கதி கேள்விப்பட்டீங்களா? ஜெயநாடேசன் இது ஜெயநாடேசன் அவர்களோ எல்லாம் முடிச்சுட்டாராம். லிங்கலை அனுப்பியிருந்தார். எல்லாம் நேற்று எப்பொழுது செய்திருந்தார்களா? அவ ஊருக்கு போயிருந்தாவா? இல்லையே, அவர் போயிட்டார். அவர் முந்தின ஃப்ளைட் எடுத்து நேற்று போய் அடக்கம் எல்லாம் முடிச்சுட்டு ஊர்ல திடீரென்று அவர் தங்கையோட போயிருந்தார். சொன்னா எனக்கு தான் போக முடியாது. இல்ல போக இருந்தவர் திடீரென்று ஏதோ போகணும், தங்க தான் போறா அப்படி என்று சொல்லி. சரி, அவர் போய் எல்லாம் முடிச்சுட்டார். எல்லாம் டெலிஃபோன் பண்ணினா நான் ஆன்சர் பண்ண இல்லையா, அதான் கேட்டேன். எல்லாம் எல்லாம் முடிஞ்சது வாணியான்னு போட்டிருந்தாங்க. நிறைந்த சோகம் தான் என்ன ஜபத்தால நாங்கள். எல்லாம் நிறைய நன்றி தங்கையே. சரி அண்ணா, நன்றி. சென்று வாருங்க. நன்றி, வணக்கம். தொடருங்கள். வணக்கம். செல்வி நித்யாதனல் வாங்க. வணக்கம். 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 என்ன உருப்படாரியா பிடிக்கலையா? பிடாரி அது காட்டறிமே தான், நான் நேற்று சொன்ன மாதிரி தான். அப்ப அது அதே நடைவரியாம இந்த வாகனம் இருக்குதான். இப்படி காது வளைஞ்சி அந்த ரோமம் எல்லாம் கூட இருக்கும். சரியா? அதுதான் பிடாரி. அதைத்தான் நான் கொண்டு வெட்டுறதுக்கு கொடுக்குறோம். இல்ல கோயில்ல இல்ல, அது இல்ல. அப்படி இல்லையா? நான் அதை யோசிச்சேன். எருமை சாப்பிட இல்ல தானே, அதே வெட்ட கொடுப்பாங்க. இல்ல இல்ல, நான் முதல் அப்படி நினைச்சேன். இல்ல பிடாரி அது அம்மனுக்கு வேறு பேர்கள் இருக்கு தானே. இது கொடுக்குறேன். ஓகே, இதுக்கெல்லாம் அந்த மூக்கு நுழைக்கிற விஷயம் இருக்குதானே, அது அவ்வளவு ஒரு பிழையான வேலை. என்ன அது? அப்ப இனிமே ஹேண்ட்பேக்குள்ள மிளகாத்தூள கொண்டு போனாச்சே. அல்லது அந்த மூக்குப்பொடியை கொண்டு போனாச்சாரு. இப்போ ஒருத்தர்கிட்ட ஒன்றை கொடுத்தா அதை கேட்டுட்டு செய்ய, அது எதுவாக இருந்தாலும் சிலர் இன்னும் அந்த ஊர்ல சொல்லுவாங்க அப்ப காத்து வேலை பார்க்கறதான்னு சொல்லி. அப்ப அந்த அப்ப காத்துகள் நிறைய கூடி போச்சு. பையா சொல்லுவாரு பாத்திமார்கள் கூடின பிரச்சனைன்னு சொல்லி. அப்ப அப்படி இப்ப இங்கேயும் இருக்குதான் பட்டாரண்டு தான் எங்க இருப்பாருன்னு தெரியாப்பா. எல்லாம் செய்து போட்டு இருக்கு. தான் வந்து அதுல 2 தண்டு போட்டு நான் தான் செய்தது பேர் எடுக்கிறதுக்கு. அண்ணேண்ட ஜெர்மன்ல இருக்கிறவற்ற மகள் சாமத்தியத்துக்கு சொன்ன போல போனது. அப்ப முதல்ல அவ ஒழுங்கு பண்றதான் என்னென்ன செய்யறதுன்றத அப்ப அண்ணன் அவ சொன்னா சொல்லி, நீங்களும் அந்த வீட்டிலையும் ஆளாத்தி எடுத்து போட்டுத்தான் கோழு கொண்டு போவேன். அப்ப தோய பார்த்து முடிய நான் அவருக்கு மாமிதானே. மற்றது எங்களுக்கு ஒரு மச்சால் முறையானது. ஒரு ஆள் எங்களோட அண்ணையாவின் இடத்துல எங்களோட ஐயாண்ட உறவுக்கார பிள்ளை கொண்டு இருக்குது அந்த இடத்துல. அப்ப அவதான் இந்த பிள்ளைக்கு சின்னல இருந்து போய் நடுகளும் எல்லாமே செய்து அவ கொண்டவ. பின்ன அவ இதண்டா போல அவவும் நீங்களும் தான் ஆளாத்தி எடுங்கோ வீட்டேன்னு சொல்லி எடுத்து ஓமண்டு போட்டு சொல்லி செய்தா. கோழில எங்கட தங்கச்சியும் அவவோட தங்கச்சியும் நிக்கிறா. பின்ன அவர் 2 சொன்னோம், நாங்கள் எல்லாம் படிவா வெளிக்கிட்டு வந்திருக்கிறோம். தங்கச்சி யார் அவவோட சொன்னா, நாங்கள் கோழில எடுக்கிறோம், நீங்க இஞ்சி எடுங்க வீட்டேண்டு. அப்ப நாங்க எனக்கு இஞ்சி இருந்தாலும் இஞ்சி எடுக்க சொன்னாலும் சரி, இங்க நீங்கள் எடுத்தாலும் எடுங்கோ, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை என்று சொல்லி போட்டு விட்டுட்டோம். சரி என்று போட்டு நானும் எங்கட அந்த மச்சாலும் தான் வீட்டுல எடுத்தாச்சு. வீட்டு எடுத்து ஆனா இவன் முன்னுக்கு நாங்கள் போறதுக்கு இடையில அவ போட்டுனான். ஏன்னா கோழிக்குள்ள ஆழத்தி எடுக்க இல்லை போகணும். அப்ப ரெண்டு பகுதியும் கூட தங்கச்சியாக்களும் அவை எல்லாம் இங்க வந்து நின்றுட்டு எல்லாம் முதலே அவ அங்க இறங்கிட்டுனான். கோடுக்கு ரெடியா நிக்க படி என்னண்டா இங்க எல்லாம் எடுத்து போட்டு நாங்கள் பொட்டை குடிக்கொண்டு கார்ல ஏற்றி கொண்டு அங்க போறோம். அங்க சொல்லி போனோம், அங்கே ஆளாத்தி எடுக்க கூடாது. ஏன்னா வீட்டுல ஆளாத்தி ஆளாத்தி எடுக்க அதுவும் கொஞ்சம் குழம்பிட்டு அப்படி எதிர்பார்க்க இல்ல. அவன் ஆட்கள் இருக்குன்னா தாங்கள் 2 பேரும் தான் எடுக்கிறது கொள்றேன் போட்டு மச்சான் தங்கச்சியா சொன்னா, நீங்க சரி இஞ்சி எடுங்கோ, நாங்கள் அங்கேயே எடுக்கிறோம். நான் சொன்னது என்னென்றால், பிரச்சனையில நானும் தங்கச்சியும் வீட்டை இஞ்சி எடுக்கிறோம். கோளுக்குள்ள உங்களோட தங்கச்சியோட இன்னும் அவளோட உண்டப்பட்ட தங்கச்சி மாரும் எல்லாரும் இருக்கணும் பெரிய மண்டாவுடைய அவையே அங்கேயே எடுக்கட்டுமேன். இப்ப எங்கட மச்சால் பார்க்க அவளோட தங்கச்சி மாரும் பிரச்சனை இல்லை தானே. இல்ல
நீங்கள் இங்கே எடுங்கோ நாங்கள் அங்கே எடுக்கணும். ம். கல்வியா பார்த்தா அது கிடைக்கிற வைக்கிட்டு தான் கிடைக்கும். அது தண்டனை. அதுதான். பேரும் போல அதுபோலதான் படுக்க வலிக்கிட்டது. தங்கச்சியின் படிக்கின்ற மூத்த இதுக்கும் தங்கச்சி அவள் சொல்லி போட்டான். ம். வீட்டில அந்த கொழுக்கு எடுத்தானே இங்க வீட்டுல போய் நானும் அவற்ற தங்கச்சியின் அவற்ற சமையின் வாய்ப்பும் அவவும் பெரியம்மா நானும் பெரியம்மா முறை 2 பெரியம்மா தான் நாங்க 2 பேரும் தான் இங்கேயும் எடுத்து அங்கேயும் எடுத்து அப்படி அவ சொல்லி போட்டா. இல்ல இல்ல அவ 2 பெரியம்மாவும் 2 இங்கேயும் எடுக்கட்டும் அங்கேயும் எல்லாம் முடிய நாங்கள் தான் எடுத்து அவனை அனுப்பி சொன்னா. இல்ல இல்ல அவதான் அவைய எடுக்கட்டும். கனவேரை எடுக்க விட்டா அது கரைச்சல் பிறகு என்ன எடுக்க விட்டது என்ன நிறைய சொந்தங்கள் இது கேட்கல கரைச்சல் இது பிரச்சனை இல்லை. 2 அவனுக்கு பெரியம்மா தானே பிரச்சனை. அப்படி நீங்க கேட்ட பழமொழிக்கு தானே நீங்க கேட்ட பழமொழிக்கு இருக்குது. நீங்க இப்ப எங்க தேடி கொண்டு திடீரா காலை சாப்பாடு இருக்க இடம் இல்லாம இருக்க இடம் இல்லாம ஆதரவு கேட்டு ஊருக்குள்ள புகுந்த அயலூர் பிடாரி அடைக்கலம் கொடுத்த உள்ளூர் பிடாரியையே விரட்டி விட்டு நான் சொன்னேன் கட்டுப்படுத்துவது போன்ற ஏதாவது ஒரு கதை இருக்கலாம் இதற்குள் என்று சொல்லப்படுகிறது. கோயில்ல வந்து பிச்சை எடுத்துக்கொண்டு இருப்பார்களாம் சிலர், பிச்சை எடுத்துக்கொண்டு இருப்பார்களாம். அவர்கள் அதுல அவங்க நிரந்தரமான ஆட்கள். அப்ப அது இன்னொருவர் வருவார் அதுல பிச்சை எடுக்கிறதுக்கு. எனக்கு கொஞ்சம் இடம் தாங்க இதுல நான் இருந்தவங்களோட பிச்சை எடுக்கிறது கொஞ்சம் நாளைக்கு இருப்பாரா இருந்து பிச்சை எடுப்பாராம். ஸ்ட்ராங்கா போயின பிறகு கொஞ்சம் தள்ளி இரு என்ன கொஞ்சம் நல்ல இடம் தான் நான் என்ன பண்ண அப்படியே சொல்லி சொல்லி கலைச்சு விடுறது போட்டு வாடி அதிகாரம் பண்ணுவாராம். அதுதான் அப்படி அதிகாரம் பண்ணி அப்ப இருக்கிற இந்த கொண்ட வந்தவரு இருக்கிறவங்களையெல்லாம் விரட்டி முன்னுக்கு இருந்தா தானே வந்தாக்கள் உடனே காசு போடுவாங்க. முன்னுக்கு நாங்கள் வந்து நின்றாலும் எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. வந்தாலும் நான் இப்பதான் தாரணண்டு போட்டு வந்து போட்டு தூக்கி எறிஞ்சு விட்டுட்டு போகுது. அப்ப ஒண்ணும் செய்யல. இல்ல அது விளங்குறது இல்ல தெரியல பழகிட்டது போல சிலருக்கு. அது ஒண்ணும் செய்ய முடியாது. அதுக்கு அவர்கள் திருந்தாவிட்டால் நாங்கள் தான் திருந்த வேணும். சிலர் இருக்கிறாங்க வாணி அந்த பழைய காலத்து பழைய காலத்து எங்களோட ஊர்ல நாங்க பார்த்தது சிலருங்க பழைய காலத்தாக்கள் இப்பத்தைய ஆக்கள் தான் ஆலயங்களுக்குள்ள வருவார்கள் வாணி. அவர்களுக்கு குறிப்பிடப்பட்ட இடத்துலதான் அவங்க இருக்கணும். அது மீறி அந்த இடத்துல யாரு இருந்தா அந்த கோயிலுக்குள்ள மற்றவங்க பார்ப்பாங்களே என்ற ஒரு நினைப்பு இல்லாம அவங்கள கைய பிடிச்சி இழுத்து அங்கால போயிரு இது எந்த இடம்னு சொல்லிப்பட்டு தள்ளிவிட்டு ஆக்கல நாங்க பாத்துருக்கிறோம் வாணி. அது கொஞ்சம் படம் படுத்தவர்கள் அவர்கள் அந்தந்த இடத்துல அந்த அருகில இருக்கணும். அவங்க கோயிலுக்குள்ள போய் அந்த அருகில 2 பக்கமும் இருக்குங்க. கோயில்ல வந்து 2 பக்கமும் மற்றாக்கள் என்னது போயிடும் அதை வந்து போறவங்களுக்கு நல்லது வழி அந்த அருகில இருக்கணும்ன்றதுக்காக வந்து அது நாங்க பாத்துக்கிட்டு நாங்க சின்ன பிள்ளைகளை பெரிய பணக்கார ஆட்கள் இருக்காங்க. அங்க வந்தா அந்த இடத்துல இருப்பாங்க. அவங்க மகள் பிள்ளை பேர பிள்ளைன்னு வரிசையா வருவாங்க. அந்த வரிசையிலே இருப்பாங்க. அதுல ஒரு பிள்ளை இருந்துட்டுது. அது வந்து தள்ளி விட்டுட்டு அந்த பிள்ளைய நீ உனக்கு இதுல அங்க போய் தள்ளிக்கிறோம்னு சொல்லி அவ அந்த பெரிய பெரிய கௌரவமான படக்காரன் கோயில்ல நடக்குது நடக்குது. அப்ப எங்க செய்யறோம்ன்றது கூட அந்த மனுஷன் மண்டல இருக்கல தான் அந்த காலத்திலேயே இருந்திருக்குவாங்க. நாங்க சின்ன பிள்ளைகளா இருந்த காலத்திலேயே அந்த விஷயங்கள் நடந்திருக்கா பாருங்க. எந்த காலத்துல இருந்து இந்த கதை இருக்கிறது. இல்ல எங்களுக்கு மணி அங்க இந்த நந்தாவில் அம்மன் கோயில்ல ஒரு மனுஷி ஒன்று நடுகளும் வெறும் திருவிழாக்குல ஏதோ அதுக்குத்தான் தனியா அந்த முதலிடத்துல இருந்த மாதிரி நின்று பிளத்தி கத்தி தேவாரம் படிக்கும் கையை ஆக்களை 2 கும்பிடும் ஓடி ஓடி கும்பிட்டு கொண்டே இருக்கும். ஆக்களை மற்றவையே பின்னுக்கு நிக்கிறவே ஒன்றும் கவனிக்க அப்படியே அந்த நட்டுவிட்ட பிள்ளையார் மாதிரி முன்னுக்கு அப்படியே சகட மாதிரி நிக்கும். அது ஆளும் சரியான மெல்லிசு. அப்ப அப்படி இருக்குமெண்டு வேறும் போகும். அப்படி நின்று கொண்டு மற்றவையும் டிஸ்டர்ப் பண்ணி போட்டு கத்தி கடவுளை கும்பிட்டு கொண்டு இருக்கு. இல்லை அப்படி இதன்றாக்கள் ரோட்டில் அன்றைக்கி ஒன்பது கோயிலுக்குள்ள வரக்கூடாது. அதான் கோயில் ஒரு புனிசத்தலம் எல்லாருக்கும் ஒரு பொது இடம் தான் அது. வாங்க ஜெயமல் அவர்களே வணக்கம். இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். உங்களோட பிடாரியோட தான் நானே சேர்ந்து பார்த்து கொண்டு எல்லாத்தையும் போய் பார்த்தேன். நான் பிடாரிக்கு மிருகத்தின் பேரை போடையில அது தெய்வம் தான் போட்டுவிட காவல் தெய்வம் தான் போட்டு அம்மனுக்கு பிடாரியா நான் மிருகம் தானே அது பிடாரி
அதுதான் போட்டிருக்குது. ஆனா இந்த மிருகத்தின பேரை காணல, அதான் நான் பார்த்தேன். நான் என்ன மிருகம் எரும மாட்டுக்கோ சொல்றேன்னு சொன்னீங்க பாரு. அந்த ஒரு அந்த கொம்பு வளைஞ்ச இது இருக்குல்ல, ஓ இந்த ஒரு அகோரமா இருக்கும், இப்படி வர்ற மாதிரியா? அந்த காட்டெருமை மாதிரி உண்டு. ஆனா அது பழமொழி கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படியான பழமொழி கணக்க வீட்டுல அம்மாவை கதைச்சது நீங்க கேள்விப்பட்டுக்கிறீங்க? கேள்விப்பட்டிருக்கேன். அத சில பேர் வந்து இப்ப வேலைக்கு வர ஆக்கள் வீட்டுக்காரனையா வளைச்சு போட்டுட்டு இருக்கிறாக்கள் எல்லாம் இருக்கணும் தானே, கலைச்சு போட்டு கடைசியாவ அப்படியான கதையெல்லாம் அந்த காலத்துல இருந்தது தானே. இப்ப அந்த இது போல. அதே நேரத்துல பாருங்க, நீங்க எங்கட வீட்டு நாய்க்கு சாப்பாடு வச்சா ஊர் நாய் வந்து அதை அடிச்சு கழிச்சு போட்டு தான் சாப்பிட்டு போயிடும். அதுவும் அப்படி இருக்கு. அது இது கத்தி கொண்டு போய் அங்கால இருக்கும், இது வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடும். அப்படியான இது அதுவும் அப்படித்தானே வீட்டு நாயனுக்கு அந்த குணம் இருக்குது. அது எங்கேயோ மேய்ஞ்சி திரிஞ்சு வரும், இருக்கிறதுகளை கரைச்சி போட்டா சாப்பிட்டு கொண்டு நிற்கும், தான் முடிச்சுட்டு போயிடும். அப்படித்தான் சில மனுஷர்களும் அப்படித்தான் எங்கேயோ கலந்து வந்துட்டு இருக்கிறாங்களோ கரைச்சி போட்டு தான் எல்லாம் செய்தேன் என்ற ஒரு பெருமை எடுக்கிற மனுஷர்கள். அவர்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. இளையவர்கள் பக்கத்தில் தான் பிள்ளைகள் தான் என்ன திருத்தணும். ஆனால் திருந்துற ஜென்மங்கள்டா திருந்தாதுண்டா அதுவும் கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் அந்த பழமொழி என்னண்டு வாணி முத சொன்னீங்க? உண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை கலைச்சுதான். உண்ட வந்தோ வருமோ? ஓனா உண்ட இதே போட்டு கிடக்கு, ஓனா போட்டு கிடக்கு தெரியும். உண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டியது. உண்டா என்ன? அதைத்தான் கேட்குறேன், எனக்கு தெரியும். ஓனா மூன்று சொல்லி என்னன்னா டானா. இப்போ நாய் என்னக்குள்ள அது சாப்பிடத்தானே வருது. உண்ணுறது சிலவளை தெரியல, மாறி வந்தது தெரியும். ஒண்டு வந்தாண்டா ஒண்டு இருக்கிறதுக்காக இப்ப வேற ஒரு ஆள் அந்த வீட்டுல இருக்குன்னு வார, அங்க இருந்தவரை அப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். சிலவளை மாறி இப்ப மருவித்தானே வந்திருக்குது. உண்டா அப்படியாண்டு. எனக்கு இங்க நாங்க தொடர்ந்து சொல்ற இல்ல தானே, அது நேற்றோட அர்த்தம் வந்து மெட்டலுக்கும் பொருந்துது தானே. இப்ப கியூல நிக்குங்கள் சரியா, பாவம் கால் நோவை நிப்பினோம், ஓடிப்ப தாங்க முன்னுக்கு நிக்கணும்ண்டு ஓடிப்போ குறுக்கால கதைக்கிற மாதிரி கதைச்சி அப்புறம் கண்ணை கூப்பிடுறது வாங்கண்டு அங்கே போனால் 10 பேர் நிற்பினும். அந்த 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 லைனே இப்படி வந்துடும், இப்படி இருக்கிற லைன் இப்படி நிற்கும். அன்றைக்கு அதான் நடந்தது. வீட்டு இளையவர் சொல்லுவார், அவர் ரூல் அண்ட் ரெகுலேஷன் தானே இளையவர்கள், நான் கடைசியில் நிற்கிறேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லுவார். சரியா தகப்பன போல நானும் போகிறேன் இல்லை அது கூடாது பழக. ஏன்னு சொன்னால் எங்களை மாதிரி தானே அவர்களும். அது என்னட்டு நான் விடையில் பூந்து நிற்கிறது. இப்ப நான் போய் நின்றுருந்தா வேற விஷயம். நாங்கள் போய் ஒரு ஆள் நின்றாலும் ஊர்ல இருக்க தெரிஞ்சவை எல்லாரையும் அதுக்குள்ள இல்ல அதே போல உண்மையிலேயே. இப்ப நான் போய் நின்று கியூல நான் போய் அந்த டைம்ல போய் நின்று இருந்தாலும் ராவிட்டனா சொல்லுவாள் இல்லையா நான் உங்களை பின்னாடி வரணும்னு சொல்லிட்டு நிக்க மாட்டாள் சேர்ந்து. நான் போமிட்டு இருந்து கடைசியா தான் போவேன். நான் சாப்பாடு எடுக்கிறதாலும் சரி ஏதாவது இது கொடுக்கறதாலும் சரி கடைசியா தான். அதேதான் வீட்டை நடக்கிற 2 பேரும் வர மாட்டாங்க. நாங்களா மிச்சமா இருக்கும் எல்லா நேரம் போயிடும். அதேதான் வீட்டை 2 பேரும் சொல்லுவார். இப்போ போய் என்ன செய்ய போறீங்க, இதுக்குள்ள அட்டி வட்டி நிற்க போறீங்களா, எல்லாரும் போயிட்டு வரட்டும். எல்லா இடமும் அதே தான் நடக்கும் 2 பேருக்கு. சில நேரம் நாங்கள் ஓடி விட்டு வர்றது கொஞ்சம் முன்னுக்கு போகிறது தானே. இல்லை அதுக்கு இப்படி இட்டி வட்டி நிற்கணும் மட்டும் இல்லை நடக்கும் விளையாட்டுக்கள். அது பிள்ளையான வேலை உண்மையிலேயே. இனி வருது தேர் திருவிழாக்கள்லாம் வருது, இனி விளையாட்டை பாருங்களேன். எங்கேயோ எல்லாம் விருந்து போட்டு அக்கா எப்போ வந்து நீங்கள் ரெண்டு அப்படியே மெதுவா வந்து அக்காவோட கைக்குறமா கழிச்சு கியூவில் நடுவா சாப்பிட்டு போட்டு எங்கேயோ நின்றுக்கு வந்த மனுஷி எப்போ வந்தாண்டா அது எப்போ வந்துட்டேன் இப்போ தான் சொல்லி போட்டு அந்த கியூவில் நிற்காம அது கூடாது. ஆனால் மற்றவர்கள் கதைப்பார்களை தங்களை அதெல்லாம் நினைக்கிறதில்ல போல என்ன வாழ்க்கை பெருசா இருந்த எங்களுக்கு ஒரு சின்ன பிள்ளை செய்தாலும் ஏதோ மனம் குறுகுறுத்து கொண்டே இருக்கட்டும், இப்படி வந்துட்டேன் அப்படி வந்துட்டேன் இப்படியே உண்டு. ஆனா அதுகள் அப்படி கடைசி மட்டும் நினைக்காது. நாங்க தேவையில்லாம பயப்படுறது ஒரு சின்ன இதுக்கு. ஆனா அதுகள் வந்து சும்மா தண்டை பாட்டுல நடக்குது. சரி இப்போ உண்ட வந்த பிடாரிய கண்டாச்சு கதைச்சாச்சு. இப்போ அடுத்தது தனக்கு கண்டா சொலாக்கு படக்கண்டும். எங்கட விஷயத்துக்கு நாங்கள் படக்கம் செய்வோம். வேற விஷயம் தள்ளி போட்டு பேசாம இருப்போம். இல்ல அதே சுலக சொல்றீங்க.
அது அது உலகத்தான் உதாரணப்படுத்துறது. அதான் ஏன் சுழாகன்னு கேட்குறேன். இப்போ இன்றைக்கு விடுறதில்லை, ஒவ்வொரு டைம் எடுத்து அலசி ஆராயிறது. அப்படியே தாமரை நாங்களும் கழிச்சு போட்டு சொன்னேன் தாமரை கட்டை சுழாகு தண்டவாடில் இருக்குது. அதான் சும்மா இருக்கிறது நான் தான் எடுக்கிறேன் செய்கிறேன். ஏன் நாங்க இப்ப எங்களுக்கு அந்த அரிசி பிடைக்கணும்னு சொன்னா டக்கு டக்குன்னு செய்துட்டு போயிடுவோம். வேற யார்ட்டையும் நாங்கள் செய்ய போக அது நாங்கள் செய்ய மாட்டோம். அந்த இது எடுத்து அதுக்கு சுழாகு இப்போ எங்களுக்கு செய்ய நாங்கள் இவ்வளோ கத்தியும் எங்களுக்கு என்னன்னு எடுக்கிறோம். நாளைக்கு அந்த பழமொழி இருவகை கேட்க சுழாகில ஏதோ செய்து கொண்டிருக்கணும். சரியோ அவர் தண்டி அலுவலன்னொன்னு டக்குன்னு செய்து வச்சு போட்டு போயிடுவார். வேற ஒரு ஆளுடைய அலுவலா அது பிறகு செய்யலாம்னு அது மாதிரி தானே இப்போ எல்லாம் அப்படி பார்த்தா எல்லா வடுக்கலாம் தானே. இப்போ இன்றைக்கெல்லாம் சொல்கிறார்கள், எனக்கு ஒரு அப்பையமெண்ட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி தாதான்ட்டு ஓகே செய்கிறேன்ட்டு வர. ஆனால் தங்களுக்கு வரக்குள்ள அந்த ஃபோன் அடுபடுகுது. சரியா? அப்போ அது அப்போ எனக்குள்ள ஏன் சுழாகு ஏன் வந்தது? அம்மி வந்திருக்கலாம், நான் நினைக்கிறேன் அதை செய்யக்க அந்த சுழாகுதான் செய்திருக்க போல. பழமொழி உருவாக்க வந்திருக்கலாம் என்னண்டு அப்படியும் இருக்கலாம். நான் நினைக்கிறேன் அது நடக்க சுழாகத்தான் கையில வச்சிருந்திருக்கிறேன் போல. அப்ப அப்படியே சொல்லிட்டு மாட்டேன் நினைக்கிறேன். இப்போ தனக்குண்டா சுழாகு படக்குண்டா அப்போ அது சுழாக தானே குறிப்பிடுது. சுழாகு தண்டவாடு அது அங்கே படக்கு குறிப்பிட்டாலும் அதுல நாங்கள் சுழகால புடைப்பம் பாணி புடைக்கிறது. அது சரி, ஏன் கத்தி எடுக்கிறல்ல, உரல் எடுக்கிறல்ல, உலக்கு எடுக்கிறல்ல அந்த காலங்களில் அதே சுழாகு வருதுன்னா கேள்வி. அவ சில வழியில அரிசியல் புடைச்சு கொண்டு நிக்கல ஏதாவது ஒரு இப்ப தண்டி அலுவலன்னு அவ தான் வந்து செய்து வச்சுட்டு உடனே செய்து முடிப்பா. வேற யாரும் செய்ய சொல்லி சொன்னா அது செய்ய மாட்டா. அப்ப அதை அந்த நேரம் அந்த சுழாகுக்கு தான் அந்த இது வந்திருக்கு. சுழகால செய்யற விஷயத்துக்கு தான் அந்த பழமொழி வந்திருக்கலாம் சொல்றீங்க. தனக்குன்ற சுழாகு படக்குண்டும் அது அந்த இது ரைமன் பண்ணி வாரதுக்காகத்தான் அந்த சுழாகு படக்குன்னு சொல்லி அப்படி வாரத்துக்காக தனக்கு படக்குன்னு வாரேன். இல்லை அது சும்மா இருக்கிற சுழாக ஏன் தான் அதை தான் கேட்குறேன் நான். இப்போ எனக்குன்னு சொன்னால் அது மழையண்டாலும் நான் போயிடுவேன். இன்னொரு நாள் சொன்னால் சரி மழை பெய்யுதுன்னு போட்டு இருப்பேன். அதான் உண்மையா அர்த்தங்கள் கணக்கு. அதான் அதுக்காக இது ஒரு இதை உருவாக்கி இருக்கணும். அப்போ சும்மா இருக்கிற சுழாகு. ஆனால் உண்மையிலேயே அந்த காலங்களில் சுழாகுக்கு கூட மதிப்பும் இருந்தது. சுழாகுல நிறைய விஷயங்களும் செய்தது தானே. என்ன ஆரம்ப காலங்களில் எல்லாத்துக்கும் சுழாகு தானே. இப்போ ஒரு கீரை கிளி பண்ணுறேன்னா தான் எடுப்போம், சாணத்துக்கு தான் எடுப்பேன், அரிசிக்கு தான் எடுப்போம், அதை எடுப்போம். எவ்வளவு உண்மையாக அந்த பயன்பாடு பிடைக்கிறது அந்த உமி எடுத்துன்றது தவிடு எடுக்கிறது எல்லாம் அதுல எடுக்கிறது. தவிடு உமி எல்லாம் தண்டு எடுக்கிறது, அரிசி குறுநல் எடுக்கிறது எல்லாமே அந்த சுழாகு தான் வச்சது. இப்ப ஒன்றுக்குமே தான் எல்லாம் போயிடுது. சுழாகு அங்கேயும் இல்லை ஒரு செட்டு வீட்டுல. அங்கேயும் காணல. நான் சுழாகு எடுத்துட்டு வீட்டுல என்ன அங்க யாரும் மாடிச்சு அரிச்சாத நான் சுழாகு வைக்கிறதுக்கு என்னட்டு நான் இங்க சுழாகு வச்சிருக்கிறேன். அதான் நீங்க உள்ளாக்கள் வச்சிக்கணும், அங்க உள்ளாக்கள்கிட்ட இல்லை. இல்லை அதான் இப்போ நேற்று தம்பியோட பேச்சு கொண்டு கேட்கல இப்படி பல்லு வலிடா தீதான்னு சொல்ல என்ன நடக்குது மருந்து குளிசவாங்க இல்லையோ டாக்டர்கிட்ட போகலையோ இப்படித்தான்னு கேட்டேன். நான் சொன்னேன் இங்கே போகிற இல்லாக்கள் எல்லாம் கை வைத்தியம்தான். ஒரு தடுமலண்டா ஒரு மல்லியை விற்போம், ஒரு இதண்டா அதை கொப்பளிப்போம் இதை கொப்பளிப்போம் இப்படின்ட்டு பெரிய சிரிப்பு அவருக்கு. ஒரு நக்கல் சிரிப்பு, நையாண்டு சிரிப்பு. இதெல்லாம் கை வைத்தியமோ போயிடுமோ உங்களுக்கு? அப்போ தான் வந்தப்போ நான் சொன்னேன் நான் பெருசாக டேப்லெட்டும் எடுக்கிறல, இருந்தாலும் ஒரு 5-6 எடுத்துட்டேன் இந்த நேரங்களில். ஆகண்டான் நான் சொன்னேன் ஆகண்டா எனக்கே அது போய் கூட இருக்குடா, நான் பெருசாக எடுக்கிறேன். நான் ஒரு நாளைக்கு 4-5 எடுப்பேன்ட்டார். என்னதுக்கு கேட்டா தனக்கு இதை ப்ரெஷராக அதான் இதான். அப்போ நான் சொன்னேன் கொலஸ்ட்ராலாக வேண்டாம். நான் சொன்னேன் சரி இதெல்லாம் வச்சு போட்டு நீங்கள் நடங்கும் அந்த ஊரை சுற்றி. அவர் அந்த வயல்கள் இருக்குது அதுக்கு பெரிய சிரிப்பு. என்னன்னு கேட்டால் இங்கே அப்படியெல்லாம் நடக்கிற இல்லை ஆக்க. நான் ஒருத்தன் நடந்தா ஒரு விசரோண்டு திரியுதுன்னு சொல்லுவாங்க. ஒரு வைத்தியாரனோண்டு ஒவ்வொரு காலையிலையும் அந்த வயலை சுற்றி வாராட்டு தனக்கு விசற்பட்டம் கட்டிட்டு விடுமா வேண்டாம். சொன்னேன் பரவாயில்ல கட்டட்டுமே, உண்ட உடம்புக்கு நீ தான் பார்க்கணும். அப்போ சீச்சி அது நீங்கள் சொல்கிற மாதிரி கிராமப்புறங்களில் நகரப்புறங்கள் அப்படி நடக்க நானே என் கிராமத்தில் நடந்தால் நடப்படாத அப்படி ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு நான் இது அது பெருசு அதோட அந்த அந்த இதை எடுக்கிறார்கள் இல்லை என்ன எடுத்தா அந்த குளிசை மருந்து தானே வைக்கும் எடுத்தா அந்த குளிசை தானே தாங்க எடுக்கணுமா? ஓ
அது இங்கே போனால் அந்த ஹாஸ்பிட்டலில் போனால் அப்போ நான் சொன்னேன் நான் 300 ஒரு குளிசி எடுத்தேன். 300 எந்த காலத்தில் இருக்கிறீங்க? 1000 எடுத்தால் தான் அது சரி. 1000 சரி வர மாட்டது இல்லை. 300 கதையெல்லாம் கதைக்கிறீங்க. இப்போ 1000 இந்த குளிசி அப்படி. நான் உங்களுக்கும் அது மன கஷ்டமாக இல்லை. இந்த 1000 கொடுத்த ஒரு குளிசை வாங்கி அதுவும் திரும்ப போகிறீங்க. அவன் வருத்தத்தை கூட்டுறான் குளிசி கண்ட பேரில் திரும்ப நீங்கள் வரணுமென்ட்டு. அவர்களுக்கு இல்லை இங்கே அப்படி ஒன்றுமே கை வைத்தியம் இல்லை கால் வைத்தியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்போ நிறைய வைத்தியங்களை நேற்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. பாமுகத்தில் வந்து சொல்கிறவங்க இப்படின்னு அது அங்கே இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருக்குங்களா இருக்கும். அவைகளுக்கு அங்க காசு கொடுத்து மருந்து வாங்கி பாவிச்சாதான் அவைகளுக்கு இல்லை அது பெருமை. எல்லாருக்கும் அந்த சிறுநீர பிரச்சனை வந்திருக்கு. சிறுநீர் அப்ப குளிசா விழுங்க தான் இந்த சிறுநீரத்தை தாக்கி இப்ப அது சும்மா பொம்பளை ஆம்பளைலண்டா சொல்லி இல்லாம ஏதாவது குடிச்சு வந்தேன்னு சொல்லி இது சும்மா ஆக்கள் இல்லாமண்டா அந்த டயபிட்டிஸ் 2 பேர் குளிசையை தொடங்கி அப்படியே தொடர்ந்து விழுங்க அது அப்படியே இதா போய் அவங்க வருத்தத்தை கூட்டுறது தானே கொடுக்குறது. அதான் ஒரு அதே மாதிரிதான் இது அந்த கொழுப்பு கண்டு குடிக்கணுமல்லோ அதுவும் அப்படித்தான். உடனே நிப்பாட்ட கூடாதுன்னு சொல்லுவினோம். பிரஷர் கொடுத்துட்டு நிப்பாட்ட கூட நீங்க உங்களோட வாழ்க்கை பூரா போடணும்னு சொல்லி அப்படி சொல்றதே வேற வருத்தங்களை கொண்டு வந்து தங்களுக்கு பிசினஸ் தானே. பிசினஸ் தான் இது மருந்து பிசினஸ் தான் இதுல நடக்குது. நீங்க நினைக்கிறீங்க உண்மையான இது கடைசி இல்ல அது இவங்களுக்கு விளங்குது இல்ல. அது சொல்ல விளங்குது இல்ல. இப்ப இங்கேயும் சிலர் வந்து டயபெட்டிக்காக குளிசையை விட்டுட்டார்கள். இப்ப ஏன்னு சொன்னா இதனால குளிசா கொடுத்து விடாம என்ன நடந்தது வைக்கு அப்ப போடுறவன் தொடர்ந்து போட்டுக்கொண்டே இருக்க வேணுமே ஒழிய விட்டா தேவையில்லை. எல்லாம் தங்களை கொண்டு வித்தியாசம் தெரியல. போடக்குள்ளே ஒன்றும் தெரியல போடா விட்டதுக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லி ஏன்னா அவர்கள் வந்து தங்களோட உழைப்பு போட்டதுக்கு இன்னும் கூட வருத்தத்தை கொண்டு வருது. பக்கம் குளிசை போட்டது 2 போட சொல்லுவீனம் இது 3 போட சொல்லுவீனம் அப்புறம் ஊசி ஏற்ற சொல்லுவீனம் கூடிக்கொண்டு போதிலேயே குறைய இல்லையே ஒருத்தருக்கு குளிசை போட்டு குறைஞ்சிருக்கா இருக்கும் இல்லையே அப்படின்னு அதை போடுவாங்க. திருப்பி ஊசி அவ்வளவு அதுல மருந்த கூட்டிக்கொண்டு போவினம் அதெல்லாம் இதுதானே. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது 10 மில்லியில இருந்து 20 20ல இருந்து 30 அங்கே உண்மையிலே அதெல்லாம் இந்த சனங்கள் அதுவும் இப்போ கிராமப்புறங்கள் இருக்கிறாக்கள் அதெல்லாம் ஒன்றும் பார்க்குறதும் இல்லை தானே. நேரத்தில் இருக்கிற இப்போ கொஞ்சம் படித்ததில் ஏதாவது ஹாஸ்பிட்டலில் தானே போதும் தலைவலிக்கு எடுப்பு ஹாஸ்பிட்டல் தான். அங்கே போனால் அங்கே காசு அது இப்போ கவர்மெண்ட் இதுக்கும் போகிற இல்லை. அது கொஞ்சமான பிரச்சனை. மற்றது இதை சொல்கிறதுல பெருமை அவங்களுக்கு. எனக்கு சீனி வருது நான் சீனி எடுக்கிறேன்ல இப்போ இந்த இதான் பாவிக்கிறேன்றதுல ஒரு பெருமை அவங்களுக்கு. அது பெருமைக்காகவே வருத்தம் சொல்லுதுகள். அந்த காலத்துல பெருமையா இருந்திருந்தா அவ பணக்கார வருத்தம் பணக்காரருக்கு தான் வந்தது. அப்ப வந்து ஒரு பெருமையா இருந்திருக்கலாம். இப்ப எல்லாருக்குமே வருது. இப்ப எல்லாரும் அதான் பெருமை தான் சொல்றதாம். இப்ப அங்க ஒண்ணுமே இருக்காது. இப்போ அதில் நடப்போம் இதை சாப்பிடுவோம் அதை சாப்பிடுவோம் ஒன்றுமே இல்லை. இருக்கிற வளவுக்குள்ளேயே வீட்டிலேயே 2 கீரை போட எல்லாம் இருக்கணும். அது 2 கேட்டா அந்த வீட்டுக்குள்ள பொட்டுகள் அது வெளியில வச்சா எறும்பு வந்துடும் பூச்சி வந்துடும் புழு வந்துடும். ஆனா அதே பூச்சி புழுவைத்தானே இன்னொரு சனம் வளர்த்து கொண்டு வந்து விற்கிறார்கள். அப்ப நேரமும் இல்ல தானவாணி காலமாலுமேனா சூப்பர் சிங்கர் விடியா மனுஷர் என்னோட சாப்பிடுறதுக்கு இல்லையாண்டு நான் யோசனையில இருக்க. அங்க பார்த்தா சூப்பர் சிங்கர் போகும் நாடகம். அது முடிஞ்சா நாடகத்தை பார்த்த உடனே அவன் மன கொதிப்புகள் மன இதுகள் எல்லாம் அதே வருத்தம் தான் வருது. என்ன எந்த ஒரு நாடகம் மனதுக்கு அமைதியான நாடகம் இருக்கும்னு சொல்லுங்க பாப்போம். எல்லா நாடகத்திலையும் வில்லி இருக்கும் எல்லாமே பிரச்சனை இல்லை. அதைத்தான் அன்றைக்கு ஒரு வீட்டு போய்க்குள்ள போய் கொண்டு போய் நானும் பார்த்தது தான் இல்லையாண்டு தொடர்ந்து 4 நாடகங்கள் தொடர்ந்து பார்த்து இப்போ நான் எல்லா நாடகம் பார்க்க 6 வருஷமாச்சு. அந்த பக்கமே 6 வருஷம் இல்லை. அந்த யூடியூப்புகள் அதுகள் ஊர்கள் அதுகள் இப்படி செய்திகள் அப்படி இப்போ பார்க்குறது. அப்போ போன பொழுது அப்போ பார்த்தா அதே நாடகம் 6 வருஷமாக அந்த நாடகம் போய்கொண்டே இருக்கு. இப்போ நான் கிட்ட இந்த நாடகம் இன்னும் நிற்கலையோ இது அடுத்த வேர்ஷன் 2வது வேர்ஷன் 3வது வேர்ஷன் சொல்லி அப்போ வில்லியர் அதில் வேறு நான் சொன்னேன் இந்த காலத்தில் இப்படி இப்போ கூட்டு குடும்பமே இல்லை சரியா. சில வேளை கிராமப்புறங்கள் இருக்கும் என்ன தெரியாது. இங்கே சென்னையை பொறுத்தவரையில் இல்லை தனித்தனி வாழ்க்கை வாழுதுகள் வழியில் சாப்பாடு எடுக்குதுகள் வேலை போகுதுகள் அந்த வாழ்க்கை. இப்போ அப்போ இப்பவும் இதை காட்டி கொண்டிருக்கிறார்களே இதுவும் ஒரு பிசினஸ் தான் அவங்களுக்கு. இதால நோயல் வந்து ஆக்கள் அப்படியே இந்த ஆசை ஆடாமல் அசையாமல் வேலை வெட்டிக்கு போகாம வீட்டுக்குள்ளே இருந்து நோயலை வர வைக்கத்தான் இது மாதிரி பிளான் தான். அதுதான் அதுவும் பத்தாத்துக்கு வாணி அந்த நாடகத்தை பார்த்து இங்க எங்களுக்கு எங்களோட வீட்ட தங்கச்சியார் அன்னைக்கு டெலிபோன் அடிக்க கதை கேட்கல அண்ணா
போனா அந்த அந்த பதக்கம் சங்கிலியல் மாதிரி போடுவீன்னு தானே இப்ப அந்த புதுசு புதுசா போடுறதான முன்னுக்கு எல்லாம் அந்த பெரிய பெரிய சகட கட்டின மாதிரி எல்லாம் என்னது அப்படி வாங்கணுமா வாங்கணுமா என்ன அது பேனரா என்னத்த என்னது என்னது நெக்லஸ்கள் அந்த பதக்கம் சங்கிலியல் மாதிரி போடினம் எல்லாம் விதம் விதமா அது வாங்கணுமா மண்ண போனா கொஞ்சம் பவுனா கொடுத்து இங்க நின்று ஏற்கனவே ஒன்று செய்ததாம் அந்த செய்ததுக்கு 400 யூரோக்கள் கொடுத்ததாம் பிரான்ஸ்ல அந்த புது பவுனை கொடுத்து செய்து அது பிடிக்க இல்லையா இப்ப திரும்பி அதை அழிச்சு திருப்பி செய்யறதுக்கு பிறகு மகளுக்கு கொடுக்கணும் போட்டு சாமத்தியத்தை செய்யணும் அடுத்த வருஷமா நீ சாமத்தியம் செய்யறதுக்கு 10 பவுன் செய்யணும் அது அந்த சங்கிலி கீழான் இதுவும் சேர்த்து பின்ன கணக்கு சும்மா ஓரளவு பார்த்துட்டு அந்த கொடுத்தாலும் குறைஞ்சது ஒரு 10-15 லட்சம் இப்ப என்ன வாணி 2 லட்சத்தி சொச்சம் போகுது 70,000 என்னவோ ஆகும் 2,30,70,000 போதாகும் இலங்கையில அப்ப நாங்கள் அந்த பவுனை திருப்பி கொடுக்கல கூட எங்களுக்கு ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் தான் எடுக்க போறோம் அப்ப மிச்ச காசு புதுசா கொடுத்தானே பழசா கொடுத்தானே திரும்பி கொடுத்து செய்யற கூலி கொடுத்து மிச்சம் அப்ப எப்படியும் ஒரு 10,000 யூரோ வேணுமாங்க 10,000 யூரோவோ இப்ப அந்த அதை பற்றிய இப்ப ஒரு 3 கிழமை பிறகு திரும்பி போனில்லை அதோட சரி அப்படி அந்த ஜனங்களுக்கு ஒரு மண்டையில கிறுக்கு பிடிக்குது கிறுக்கு குணம் இப்ப பவுன்ல யார் இல்ல அந்த ஒரு நாள் கூத்துக்கு அது வேணும் அதுல பார்த்து இப்படி போட்டா அது வடிவா இருக்கு ஒரு நாள் கூத்துக்கு சேவை எடுத்த மாதிரி தான் மீசி எடுத்த மாதிரி தான் ஒரு நாள் கூத்து மீசி எடுத்த மாதிரி தான் அவ்வளவு என்ன மாணி சும்மா 100-200-300 ரூபாய்க்கு இமிட்டேஷனை வாங்கி கொழுகி போட்டு உடனே கலட்டி வச்சு போட்டு அவன் தங்களை பாடு இல்ல அதுகள் மட்டுமே இல்ல உண்மையிலேயே அதுகள்ற வாழ்க்கையை பின்னால பார்த்தா சரியான சோகம் கஷ்டம் அது கஷ்டத்துல மத்தியில அதுல முடிச்சு நடிச்சாதான் அதுகள குடும்பத்துல சாப்பாடு வீட்டுல சமைக்கலும் கதை எழுதுறவன் பிரச்சனை இந்த கதை எழுதுறவன் நல்ல ஒழுக்கமான கதையில எடுக்கலாம் தானே ஏன் இப்படி வில்லத்தனமான கதையில எடுப்பான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய மாதிரியான கதையில எவ்வளவு படங்கள் எல்லாம் நாங்க குடும்ப சம்பந்தப்பட்ட படங்கள் பார்த்துருக்கோம் செய்யறதே ஒரு கதையா எடுக்கலாம் குடும்பம் அப்படியே நல்ல நல்லதை எடுக்கலாம் ஒற்றுமையா இருக்கிறத எடுக்கலாம் உடுப்புகள் போடணும் வேலை செய்யணும் ஆனா நகைய பாக்கல அவன் நகையை முடுப்பேன் அப்படி யாரும் இருப்பினுமா வீட்டுல இருக்கீங்களே வீட்டுல மட்டும் இல்ல நித்திர விடுறது அது படத்திருக்கிறது அதுவும் அதோடைய படத்திருப்பினா அந்த சீலியோடைய படத்திருப்பினா அந்த சீலியோட சமைக்கிறது ஆனா பெண்கள் மட்டும்தான் அதுக்கு அடிமையாண்டு இல்ல ஆண்களும் கூடுதலா பாக்குறது நாடகம் அந்த முந்தானையிலே கைய துடைக்கிறது பார்த்து பார்த்து பழகிட்டாங்க இல்ல ஆண்கள் கூட பாக்குறது நாடகம் நாடகங்கள் பாக்குறது எல்லாம் பார்த்து பார்த்து கூடுதலா பாக்குறது இல்ல அப்பதான் பாக்ஸிங் கொடுக்கலாம் எப்படி அடிக்கிறது ஆண்களும் வில்லத்தனம் இல்ல செய்யணும் முந்தி பெண்கள் தான் வில்லியலா வாரது கூடுதலா இப்ப ஆண்களும் சேர்ந்து இல்ல அதெல்லாம் உண்மையிலேயே எல்லாம் மாறுதான் ஆனா இது மட்டும் மாறுது இல்லையா அதே கதையை வச்சு கொண்டிருப்போமா மற்றபடி எல்லாம் அங்க தலைகள் அங்கே அப்படி வேலைக்கு வரையணுமோ காரில் இறங்கினோம் மெக்டொனால்ட்ஸில் அப்படியே பிள்ளை அம்மாக்கள்லாம் போய் இங்கிலீஷ்லாம் கதைப்பினோம் அப்படியே வாங்கினோம் பேக்கோட போயினோம் அதான் 2 மாமிமார் சொன்னார் எழுந்தாரில் 2 பேர் மருமக்களுக்கும் ஊற்றி வச்ச அந்த மாவை தோசை ஊற்ற தெரியாமல் இருக்கணுமா கவலைப்பட்டாங்க 2 பேரும் அப்போ இப்போ எல்லாம் என்னத்துக்கு ஏன் நாங்கள் இந்த வெளியில் வாங்கிட்டோம் கேஎஃப்சியில் வாங்கிட்டோம் மெக்டொனால்ட்ஸில் வாங்கிட்டோம் இல்லாட்டி டேக்கை எடுத்து வந்துட்டோம்ட்டு சிம்பிளாக சொல்லிவிட்டு சாப்பிட வேணுமா அப்படின்னு சொல்லி வரப்பட்டார்கள் அப்படியே இருக்குமா அதை கூட ஊற்றுறதுக்கு தங்களுக்கு தெரியாதான் அப்போ அப்படி அதுகளை முதல்ல சொல்லிக் கொடுங்கோ அப்படி இருக்கிற இதில் இப்போ இவங்க அதையே வில்லி வருவாவாம் அம்மா எனக்கு ஓதுவாவாம் மருமகளை விடன்ட்டு சொல்லுவாவாம் வீட்டுக்குள்ள இருக்கிற பொட்டியா கூடிக்கொண்டு ஓடிடுவாராம் இதான் நடக்குது அங்க தையல் சின்ன பிள்ளைகளை வச்சு நடிக்கிறாங்களே அது அந்த பிள்ளைகள் மெனங்கள் எல்லாமே என்ன மாதிரி கூடாது அது மட்டும் இல்லை இங்கேயும் ஒரு சின்னவர் பார்த்தார் ஏன்னாட்டா சின்ன பிள்ளைய நடிக்கிறன்றதுக்காக தான் அவர் பார்த்தார் கொஞ்ச காலம் காலையில் எழும் பொண்ணு அதை பார்த்து போட்டு தான் பிறகு சாப்பிட்டு போட்டு ஸ்கூலுக்கு போடுவார் இப்போ கேட்டேன் நான் பார்க்குறேன்ல அவர் காட்டினோட இருக்கிறார் இப்போ காட்டினோட
அப்போ அப்போவே நான் சொன்னேன் அது சின்ன பிள்ளைகளுக்காக பார்ப்பினும் ஆனால் அந்த கதை வந்து நல்லா இருந்தால் ஓகே. அந்த பிள்ளைகிட்டையும் அந்த அப்படியான கதையை தானே கொண்டு போறாங்க, வில்லத்தனமான கதைகளும் இதுகளும் தானே கொண்டு ம் 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 அது கூடாது அது. அதுகளை பார்த்து தானே அதுகள் தெருவடியில் அடிபடுறதும் கத்தியில கொண்டு போறதும் வீட்டை நின்று அடிக்கிற கொள்றது. படம் பண்ணக்குள்ள அது ஒரு 2 மணி நேரம் பார்த்துட்டு போயிடும். நானும் இன்னைக்கு தொடராக பார்த்து பாருங்க. இன்னைக்கு அதான் நான் சொன்னேன், அந்த வீட்டுக்கு போகிறேன்னு அந்த 6 வருஷமா அந்த 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 நாடகம் மட்டும் நான் கேட்டேன். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இல்லை 6 வருஷம் வந்து இதே போகுதாட்டு இல்லையா. இவங்க மாறிடுமா, சின்ன பிள்ளையா இருந்ததாம், இப்போ பெரிய ஆளாக இருக்கிறாராம், அப்புறம் கல்யாணம் கட்டாராம். என்ன நாடகமா நீ? ஏதோ ஒரு நாடகம் மறந்தும் போனேன் நான். அப்போ அது ஆக்களை பார்த்தான். அப்போ நான் ராணி இலங்கைக்கு போன நேரம் போன வருஷம் 2-3 தடவை போனேன். வீட்டுல இந்த முன் வீட்டிலேயும் அக்கா தனியா நாடகம் பார்ப்பா, நடு வீட்டுல மற்ற நாடகம் பார்த்துட்டு இருப்பா. ஆனால் பின் வீட்டுல பார்த்தா இவன் நாடகம் பார்த்து கொண்டு இருப்பா. தொடர்ந்து நாடகம் தான். ஆனா 3 பேரும் ஒரு வீட்டுல இருந்து பாக்குறே இல்லை, 3 பேரும் அதிலே நாடகம் பார்த்து. நான் போவன் கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்தேன். இவன் வெளியில வந்து அவைக்கு நான் போனதும் தெரியாது, வர்றதும் நான் அப்படியே கொஞ்ச நேரம் இருந்து போட்டு நான் பேசாம தெரியும். அதான் களவுகள் போகுதுன்னு சொல்லியிருந்தானே, இப்படி ஆவணு கொண்டு இருந்தா களவு வேறுன வரும் போனது அப்படி நடந்தது. முன்னுக்கு டிவி பார்த்தவனுக்கு அவன் பின்னால வந்து திருப்பிட்டான். ஏன் எங்களை அக்கா மகன் வீட்டுல மாமிக்காரி கோளுக்குலாம் இருந்தவா. அவர் அப்பதான் வந்து கேஸ் சிலிண்டர் போட சரியான கஷ்டமா சிலிண்டர் வாங்கி இல்லாமல் எல்லாம் இருந்ததுதானே, கேஸ் பிரச்சனை இல்லை. அப்பதான் கேஸ கூட காசு கொடுத்து அடிச்சு கொண்டு வாசல்ல வச்சு போட்டு மகனை டியூஷன் கிளாஸ் போட்டு ஏத்துறதுக்கு போனது. கோயில அவ படம் பார்த்து கொண்டு இருந்திருக்கிற அவ நாடகம் பார்த்தாவது தெரியும். வெளியில வாசல்ல அப்படியே இறக்கி வச்சு போட்டு இவர் நேரம் போயிட்டு வந்து யாரோ அதக்க பார்த்து பின்னுக்கு தொடர்ந்து வந்து அவன் அப்படியே கேஸ் சிலிண்டர் கொண்டு வந்து ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, திரும்பி வந்து போட்டு சிலிண்டர் அது போயிடும். அதை நேற்று கேட்டேன், அந்த அண்டி அப்படி இந்த அண்டி அப்படின்ட்டு. யாருக்குக்கா தெரியுமா, அவங்க தங்கங்கட பாடன்ட்டு பழைய கதை வந்துட்டுது. அந்த படம் ஒரு ரூபாயின்னு இருந்தால் அந்த ஊரே வரும். புதன்கிழமையில சரி 9 மணிக்கு படம் போடுவான், தமிழ் படம். அப்போ அதில் வந்து அந்த ஊரே வந்து இட்டுக்கும், இரவிரவா இருந்து படம் பார்த்து. ஓ அதில் எங்கிருந்தவன் தான் ஒரு 10 தரத்துக்கிட்ட போட்டிருப்பான். திரும்ப தம்பி சொன்னான், ஏன் அது மட்டும் சுடறிஞ்சூறா வழி வந்து நேரம் போட்டவங்கள்ட்ட தெரிய மாட்டான். ஓமடா அந்த படம் இந்த காலம் போட்டதட்டு அந்த பேரை சொல்ல எனக்கு அந்த படம் பார்க்கணும் போல இருந்தது. ரெண்டு விட்டு சொன்னால் அந்த காலத்தில் அப்படி வந்தார்கள் இருந்தார்கள். எந்த வீட்டில் என்னென்று கூட அதில் தெரியும் என்ன சாப்பிட்டீங்க அப்படி. இப்போ எந்த வீட்டில் யார் இருக்கிறாங்கன்னு தெரியாதா. தாங்க எல்லாரும் இது அது டிவி இல்லாதாக்கள் இல்லை, அது இருந்தும் ஃபோன். அப்போ கதவை போட்டு வேனை போட்டு வேறுனா வீடு என்ன கார் ஓட்டோ இறங்குனா வீடு என்னத்துக்கு தெரியாது. யார் எப்படி இருக்கணும் தெரியாது. பாருங்க நிலைமை. ஏன்னா பக்கத்து வீட்டுல யாரு இருக்கணும்ன்றே தெரியாது. அப்படித்தான் காலம், யாரு இருக்கணும்ன்றே தெரியாது. என்ன ஜெயமலா ஒரு சொன்னீங்க? இல்ல அண்ணாக்கள் 2 பேரும் சோமில்லாம இருக்கணும் வீட்டுல ஊர்ல. அப்ப நான் மற்ற அண்ணாக்கள் எடுத்து கேட்டேன், என்ன மாதிரி சோமலாம் இருக்க தனக்கும் தெரியாது. அந்த கனகாலம் போய் அந்த பக்கம் அதுதான் போய் கனகாலம் போன்ல மட்டும் காய்ச்சி போட்டு அப்படித்தான் அங்க இருக்குது. முதல் போய் வந்து இருந்து ஒரு ஆள் போனாலே அந்த வாசல் நிறைய அந்த ஊரே நிற்கும், எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறதுக்கு. இப்போ நாங்களாக போனாலும் அங்கங்க நேவிச்சு பிடிச்சி என்ன இவ்வளோ மும்முரமாக தச்சு கொண்டிருக்கிறீங்க? பிளவுஸ் தைக்கிறோமா? கையால் தைக்கிறீங்களா? இல்ல கை தச்சு முடிஞ்சது, கை தையல தச்சு கண்டுபிடிக்கிற நாளைக்கு போகிறது. ஆட கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறாரு. ஒரு சும்மா ஒரு சாரி கொட்டன் சாரி ஒன்று எடுத்தேன், வடிவா இருக்குது சாரி. சும்மா நார்மலா இருந்த சாரிய வடிவா டிசைன் பண்ணி வச்சிருக்கிறேன், காட்டவா? இது அதுல உள்ள பிளவுஸ். இது சும்மா கொஞ்சம் விலைக்கு தான் வாங்கினேன். பட்டு சேலையெல்லாம் முடித்துக்கிட்டு போய் ஏதாவது வேணும். இழுபட்டு கண்டு எனக்கு நடக்கவே இயலாது. அதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு நான் என்ன ஆகுறது, நான் சாரி எடுத்துட்டு வரேன். பேக்ரவுண்ட பாருங்க, வர்ற எவ்வளவு முன்னேறிட்டாரு. அதுதான் இப்ப டெவலப் ஆகணும். ஏமலவர்கள் தான் கனகாலம் அந்த பூக்குள்ள இருக்கிறீங்க, ஒரே பூக்குள். அழுகி விளையல தானே, அழுகி விழுந்தா தானே புதுசு.
ஆனா எனக்கு இந்த பூ வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமா விழாமலே இருந்தது இந்த மரத்தோட ஆ கிட்டத்தட்ட. கொன்ன காலம் நானுமோ இது பார்த்தேன், புதுசா முட்டை வந்ததே ஒழிய. ஆனா பூ அப்படியே 2 வருஷத்துக்கு கிட்ட. நீங்கள் எங்கட வீட்டே ஒரு இப்படி பூக்கண்டு கொண்டு வந்த ஞாபகம் இருக்கா? முதல் வரைக்கும் முதல் வரை அது எங்கட வீட்டையும் அப்படித்தான், கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலுக்கு அப்படியே கிடந்த அப்படியே இருக்கு. வேறையும் ஒரு பிள்ளைய ஒருக்கா நான் ஆபரேஷன் செய்திருக்கேக்கல பார்க்க விதைக்கல வாங்கி கொண்டு வந்தா, அதுவும் இப்ப ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல்தான் இதண்டு எறிஞ்சேன். எறியுங்க திருப்பி வளரும். அது பூ கொட்டுண்டாலும் அது திருப்பி தண்டு வரும், தண்டு வந்து முளைக்கும். என்ன தெரியாது. நான் அது அறிகிறேன் ஒரு நாளும் அது இப்படியும் தண்டு வந்து தண்டு அப்படியே தண்டு தானா பூக்கும். சும்மா கொட்டன் சாரி இது இருந்தது என்னட்ட. இது சும்மா போர்டர் இல்ல, மேலைகளையும் போர்டர் இல்ல. ஒருக்கா ஸ்லோன்ல வாங்க தெரியுது இல்லைன்னு இல்ல உங்களுக்கு பேக்ரவுண்ட் மறைக்குது. நீங்க வச்சு செய்தீங்களா? நல்லா இருக்காது. நான் வந்து என்கிட்ட இருந்தது இந்த போர்டர் இருந்தது, என்கிட்ட இந்த போர்டர் இருந்தது. போர்டர் மினுங்குற மாதிரி போர்டர் போடுங்க. இந்த பிளாக் பேக்ரவுண்ட நிப்பாட்டி போட்டு எடுப்போம். இல்ல உங்களுக்கு நேரம் பிடிக்க தெரியுது நினைக்கிறேன். அந்த வெளியில போக தெரியுது. இலங்கையில உங்களுக்கு நேரம் பிடிச்சிங்கடா தெரியுது. தெரியுது. கொட்டன் சாரி நல்ல வடிவான சாரி, பிளெயினா என்னடா இது? அதுக்கு முழு பிளவுஸ் தைக்கிறீங்க? இந்த ஹெட்பீஸ் வந்து இந்த ஹெட்பீஸ் வந்து ப்ளூ தான். ஓகே ஓகே. இந்த கடை இதுலதான் பிளவுஸ் இருந்தது. அப்ப நீங்கள் இந்த போர்டருக்கு தச்ச அந்த லேஸ் மாதிரி அதையும் அந்த சாரி பிளவுஸ் கையுக்கு வச்சீங்கன்னா கொஞ்சம் வடிவேந்திருக்கு. முதல்ல பாதியா மடிச்சு போட்டு இல்ல கைக்கு இந்த இது இருக்குது, இந்த இது வந்து இருக்குது. போர்டர் இருக்கிறதால இப்ப நான் கைக்கு வைக்கல. நான் இப்படி அந்த இதுல இப்படி இருந்தது அது இப்படி வச்சு தைச்சிட்டு இப்படி தைச்சேன். அப்ப அது வச்சு தைச்சா தெரியாது, நீளத்துக்கு தானே, அப்ப தெரியாது. அப்ப இந்த எனக்கு இது பிடிச்சு போயிருந்தது. என்ன விலை சொல்லுங்க பாப்போம் இந்த சாரி? நம்மட எளிமைக்கு தக்க என்ன விலை சொல்லுங்க பாப்போம், என்ன விலையா இருக்கும் இந்த சாரியை பொருங்க வாருனா? எங்க வாங்கினீங்க? ஊர்லயா? இங்க 2000 வரும். எங்க இங்கயா? இங்க என்ன ஒரு 15 யூரோ. அதுக்குள்ள அது கொஞ்சம் கூட தான், கொஞ்சம் கூட. 20 யூரோக்கு வாங்க. 20 வரும். ஆமா 20 யூரோக்கு வாங்கினா இந்த போர்டர் வச்சு தைக்க அந்த மாதிரி அழகாக இருக்குது இந்த சாரி. இல்ல அது கொட்டன் மாதிரி தெரியல, வடிவா இருக்குது. அதுக்கு ஒரு பிளவுஸ் வந்து தைச்சேன். சின்ன பிள்ளை வந்துட்டு பிளவுஸ்ல எனக்கு ஒரு நாள் அப்படி வாரது இல்ல. ஒரு கை இந்த கமக்கட்டுக்குள்ள ஒரு பக்கம் மேலையும் ஒரு பக்கம் கீழே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா வடிவா இருக்கு, போட்டு பார்க்க வடிவா இருக்கு. பிளவுஸ் நல்ல அளவா இருக்குது. அது நல்ல காலம் மற்ற பக்கம் அந்த பிளவுஸுக்குள்ள மறைகிற பக்கம் அந்த மேலைகளையும் இருக்கிறதால மெல்லவா மெல்லவா ஒரு மடிப்போட வச்சு தச்சு போட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி விடலாம்னு யோசிக்கிறேன். இது அண்டைய பழமொழி அவங்களுக்கு சரி வரும். ஒருவர் வந்தார், சரியா, அவர் பிளவுஸ் தைக்கிறவர். அப்போ அண்டை போட்டு வந்தார், ஒரு மாதிரியாக கிடந்தது. அது ப்ளவுஸ் இல்லை, அது பாவாடை சட்டை என்ன ப்ளவுஸ் மாதிரி. அப்போ நான் சொன்னேன், கோயிலையே ஒரு மீன் வியாபாரிகள் என்ன செய்கிறதாமண்டா, நல்ல மீன் எல்லாம் விற்று போட்டு நார்ன மீனை தானே தான் சாப்பிட்றதா? அவக்கு உலங்கல்ல அது. என்ன கட்சி சொல்கிறேன்னு கேட்டாரா? அதனை இல்லையாக்கா, பூ விற்கிறாக்கள் தான் நல்ல பூவெல்லாம் கொடுத்து போட்டு அது வாடின பூ தான் வச்சுட்டு போடும். அப்போ திரும்ப அவக்கு திரும்ப உலங்கல்ல. ஏன் இவளை இப்படி சொல்கிறாள்டா பக்காவும். அது இன்னும் அவங்கள விளங்கல. நீங்கள் வந்து ப்ளவுஸ் தைக்கிற நீங்கள் தான் எல்லாருக்கும் உங்களுக்கு கண்டு ஒழுங்க ஒரு ப்ளவுஸ் தைக்கலாம் தானே போச்சு. இப்போ இதை போட்டு கொண்டு வந்துருக்குறீங்க. அது என்னதுக்குப்பா வீட்டுக்குள்ளே போகுது சாரியில் இருந்து ப்ளவுஸ் எல்லாம் கலர்த்து போயிட்டாங்க. சாரியை கலர்த்துட்டு போயிட்டாங்களா? அப்போ இருந்த ப்ளவுஸ் ஐயோ தனக்கு அவசரத்தை டவுட்டு இல்லையாண்டு அப்புறம் பேசி போட்டு வந்துடுறேன். வடிவாக தைச்சி கொடுக்குறேன் நீங்கள். அது சும்மா அந்த பாவாடைக்கு போடுவோம் வந்து மற்ற ப்ளவுஸ் அதுமே எங்கட வந்தது. அப்போ சொல்லிட்டு போனேன், சரி தாண்டி சொல்கிறது மட்டும் போட்டு போனேன். அந்த சாரியை கட்டியாச்சு. அப்படி தான் இப்போ இவட நிலைமை. தைக்கிறவ இப்போ கோடர்மானெலாம் தைச்சிருக்கிறாவா. ரெடி. ரெடி. அடுத்த ஃபோட்டோ வரப்போகுது இப்போ இதில். இல்லை வழியாக இருக்கணும். இல்லை இப்போ பிள்ளைகிட்ட வடிவா அயன் பண்ணிங்கன்னா வடிவாக இருக்கும்.
உச்சி பட்டம் நெத்தி பட்டம் எல்லாம் வாங்கி வச்சுடுங்க இது நாளை. இது ஒட்டியானம் ஒட்டியானம். நீங்க கதைக்கிறீங்க, சவுண்ட் வர இல்லை. யார் எனக்கா வாணி? அக்காக்கு. நேவி சார் உங்களுக்கு சத்தம் வர இல்லை சவுண்டு. தவமல இருக்க நகைக்கடைக்கு போட்டா போவான். கீழே இருந்து கதைங்க, கீழே கீழே இருங்கோ. இல்ல இல்ல நின்று கேட்டு கொண்டிருக்கிறோம். நேவிஸ் அக்காக்கு ஒட்டியானம் வாங்க அப்போ ஒட்டியானம் வாங்க போயிட்டு உங்களை ஜோதிச்சிட்டோம். இல்ல இல்ல பிரச்சனை இல்ல. ஆனா இங்க கடை இல்ல எங்களை பக்கத்துல. இல்லாட்டு வாங்கி கொடுத்துருவீங்க போல. இரவல் வாங்கி போட்டு கொண்டு போவோம். என்ன இரவல் வாங்கி இது வழிவாது, நல்ல ஐடியா. குட். இரவல் வாங்க கூடாது, சொந்தமா போட்டா தான் உங்களுக்கு சொந்தமாகும். நாம கிட்ட ரேட்டுக்கு இதெல்லாம் நமக்கு தேவையா? இதெல்லாம் நம்மளோட வயசுக்கும் இதுக்கும் இந்த சாரி போதும். எனக்கு என்ன உங்களுக்கு வயசு போட்டுது? எல்லாம் 99 வயசுல பெரிய காஞ்சிபுரம் மணிப்புரி எல்லாம் முடித்து கொண்டு கேக்கு வெட்டி 50 வயது போட்டு கல்யாணத்துக்கு அந்த பட்டு சீலையை கட்டிக்கன்னு போயிட்டு நான் நடந்ததை விட அந்த சீலையை தூக்கி கெடுக்க வயசுக்கு உடுப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? வயசுக்கு உடுப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது எங்கட விருப்பம். சரிதான். யாருக்காக நாங்க உடுப்பு போடுறோம், இல்லைங்களுக்காகத்தான் போடுறோம். நேற்று தான் வெட்டி தைச்சேன், தைச்சு முடிஞ்சது, கைத்தையெல்லாம் தைச்சு முடிஞ்சது. இப்ப கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு இதுல அப்ப எப்படியும் முன்னாடி இரவுக்கே கட்டி போட்டு பழக்க போறீங்க. படுத்திருந்தீங்கன்னா விடிய உங்களுக்கு சனிக்கிழமை தானே? என்ன சனிக்கிழமை? நாளைக்கு வள்ளி தானே வாங்கி? நாளைக்கு வள்ளி சனிக்கிழமை இருக்கு தேவை. நாளைக்கு இரவுக்கு கட்டி போட்டு அயன் பண்ணி போட்டு வடி அப்படியே அப்படியே படுத்துட்டு நீங்க வேண்டாம். அப்படியே கட்டிலோட உருட்டி சாக்கால கவர் பண்ணிட்டு பொடுத்து இல்ல இல்ல. இப்ப அயன் குறையாம இருக்கிறது, நீங்க அந்த ஸ்டேப்லர் இருக்குல்ல, அதை வடிவா இப்படி இப்படி அடிச்சு அடிச்சு வச்சு விட்டீங்கண்டா அப்படியே பிளிட் இருக்கும். அப்படியே படுத்து சரியா இருக்கும். ஐயோ செய்திருவார தெரியாது, செய்திருவாங்க அப்படி. இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். என்ன ஸ்டேப்லரா அடிக்கிறதுக்கு? ஸ்டேப்லரா இல்ல இல்ல ஸ்டெப்லர் அயன் பண்ணி வைங்க, வடிவா இருக்கும். அயன் பண்ண இல்ல, பண்ணினாதான் நீட்டா நிக்கும். மடிச்சு மடிச்சு இப்பதான் எடுத்து வச்சிருக்கேன். அயன் பண்ண இல்ல இன்னும். அதெல்லாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சமா அயன் பண்ணி போட்டு அயன் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்டா. என்னடா நான் சாரி எடுத்துல நேரம் போகும். அதுதான் நாளைக்கு செய்து வச்சு விடுங்க. சாரி உடுக்குறதுக்கு ஆளை ஒழுங்கு பண்ணி பாத்தீங்களா? ஆளெல்லாம் ஒழுங்கு பண்ணி வச்சிருக்கேன் கொண்டையில. அப்ப நெட்டு சுட்டி மயிர் மாட்டி எல்லாம் இருக்கும். இல்லவா நீ அல்லது இங்கேயும் ஓனருக்கு வெளிக்கிட்டுறாக்கள் இல்ல நாங்களே வாரம் எங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டீங்கன்னா வந்து சேர்ந்துருவோம். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி இருக்கிறேன். என் வேற பாத்து கொண்டு இருக்கிற வேற பண்ணு. எது கொண்டையோ? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி இருக்கிறேன். நெட்டு சுட்டு ஓகே ஓகே. இடுப்புக்கு யாரெல்லாம் கட்டுறதுக்கு ஆர்டர் பண்ணி வச்சிருக்கிறேன். அதெல்லாம் வரட்டும். இடுப்பு கொட்டியாடும் 120 கிலோமீட்டர் ஓடி போகணும். கொடுக்குற சீல கசங்காம இருந்தா அதுவே போகும். ஏன் உங்களோட ஆத்துக்காரர் இலங்கையில இருந்து வரையில கொஞ்சம் சுட்டி 1.5 சொல்லி இருக்கலாம் தானே? எல்லாம் கொண்டுதான் இருக்காங்க, சுட்டி கிட்டி எல்லாம். நமக்கு என்னத்துக்கு வாங்க? நம்மட அழகே நமக்கு போதும். என்ன நம்மட அழகே நமக்கு போதும். அளவுக்கு மிஞ்சி மேக்கப் பண்ணி போட்டு மழகுல வெஞ்சிட்டேன். மேக்கப் நீங்கள் தனியா தான் வர வேண்டி வரும். அதான்